friends, welcome to JPR Nest and welcome back to another vlog. இன்னைக்கு நீங்க a day in a life vlog தான் பார்க்க போறீங்க. So come, let's get into the video. ஸோ பாப்பா எந்திரிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஏன்னா நைட் நல்லா ஆட்டு போட்டுட்டு தூங்கி எழுவே ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சுங்க. பாப்பா எழுந்திரிச்சதும் மம்மி வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க. சாப்பாடு ஊட்டிட்டு அனுப்புற நான் கூட கேட்கல, இல்லை மகவும் நீங்கள் பாப்பாவை அனுப்பிச்சிடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பாவை ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா மம்மி வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஸோ பாப்பா கிளம்புந்தோ ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணது வந்துட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டீ போடுறேன். மார்னிங் டீ இல்லைன்னா எதுவுமே ஓடாது. ஸோ சைட் பை சைடு ஆஃப்டர்நூனுக்கு ரைஸ் வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு மீட் வேக வச்சுட்டாரு. ஸோ ஃபஸ்ட் டீ குடிச்சிட்டு அப்புறம் எந்த வேலை இருந்தாலும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அப்படி டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் அப்படியே டிவி எதுனா பார்த்துட்டு அப்புறமா வந்து லன்ச் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு செஞ்சுட்டேன், ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரைஸும் ஆகிடுச்சு. ஸோ நான்வெஜ் இப்போ தான் கற்றுட்ருக்கேன் செய்கிறதுக்கு. எப்பவுமே நான்வெஜ்னால் ஹஸ்பண்ட் தான் செய்வார். ஸோ நான் இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைஸும் கொழும்பும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். என் மாமியார் மாமனாருக்கு தான். அவங்க எனக்கு மேரேஜ் இவ்வளோ இயர்ஸில் அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்டதே இல்லை. அவங்க பெங்களூரில் இருக்காங்க. ஸோ இங்கே வரப்போ கூட அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பெங்களூர்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தொலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எதுவுமே கேட்டதில்லை. பட் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட இந்த கொழும்பு கேட்டாங்க. அது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க சொல்லி. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக அது செஞ்சுட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பேக் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஹஸ்பண்ட் போய் கொடுத்துட்டு வந்துடுவார். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு மதுரையில் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். பாப்பா ட்ரெஸ் வந்துட்டு மிஷினில் போட்டுருந்தேன். ஸோ இப்போ காய வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஹஸ்பண்ட் நம்மளோட பார்க்கறதுக்குள்ள நான் போயிட்டு என்னுடைய பேங்கிள்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வீட் சைடு வந்துட்டு ஒரு மேரேஜ் இருக்குது சண்டே. ஸோ அதுக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பேங்கிள்ஸ் எல்லாம் என்ன போட்டுட்டு போகணுமோ அதெல்லாம் செட் பண்ணி வச்சுடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது, க்ளீனிங் எல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தா ஈவினிங் நைட் இருக்கு. சரி கால் பண்ணி மம்மிக்கிட்ட கேட்டால் மம்மி சொன்னாங்க பாப்பா தூங்கிட்டா அப்படின்னு. ஆனால் மம்மி வீட்லேயே தூங்கியாச்சு பாப்பா கூட. இப்போ கால் பண்ணி கேட்டீங்க தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சரி பாப்பா ஏஞ்சிக்கிறதுக்குள்ள பாப்பாக்கு செர்லக் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஹோம்மேட் செர்லக் நானே பண்ணது. பாப்பா எழுந்துட்டு இவர் போய் பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னா பாப்பா ஃபீட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஷாப்பிங் பண்ணி கொஞ்சம். ஸோ நான் மம்மி சிஸ்டர் பாப்பா எல்லாரும் மார்க்கெட் போக போகிறோம்.
கிளம்பிட்டு இப்போ மார்க்கெட்டுக்கு. ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆக போகுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாப்பா தூங்கிட்டு ரொம்ப நேரம். போலாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் மம்மியும் இன்னொரு ஆட்டில் வராங்க. மம்மி தங்கச்சி எல்லாம் நானே ஹஸ்பண்ட் பாப்பா வந்து போயிட்டு இருக்கோம். நல்லா ஃபுல்லு ஃபாகு, நல்ல கிளைமேட்டு, ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்புக்கு வந்தாச்சு ட்ரெஸ் வாங்குறதுக்கு. நாங்கள் யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்து டேடி இந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு வருவார். ஸோ அங்கேயே வந்தாச்சு. கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், பட் பார்த்து எடுக்கணும். ஸோ நாங்கள் யூஸ்வலாக அப்படி தாங்க, ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் சரி, இல்லை ஒருத்தருக்கு பர்த்டேனாலும் சரி, இப்படி தான் கிஃப்ட்ஸ் வந்துட்டு வி மேக் ஷுவர் வி எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட்ஸ். அந்த மாதிரி இல்லை அது ட்ரெஸ்ஸே நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். பட் எப்பவுமே ஒரு கிஃப்ட் வந்துட்டு நீங்கள் எப்பவுமே அது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க கூட நீங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு சும்மா நின்னாலே அது பெரிய பலம், பெரிய கிஃப்ட் தான். மம்மிக்கு வந்துட்டு கீழே ட்ரெஸ் எடுத்தாச்சு, சாரி எடுத்தோம், நான் எடுத்து கொடுத்து சிஸ்டர் ஒன்று எடுத்து கொடுத்தா. ஸோ மம்மி யூஸ்வலாக அப்படித்தான் எங்களுக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. கணேஷ சதுர்த்திலேருந்து சரி ஃபீஸ்னால எதுனாலும் எனக்கு பூஜாக்கு ஒரே மாதிரி சாரி எடுத்து கொடுத்துருவாங்க. மம்மிக்கு கீழே சாரி எடுத்துட்டோம். ரொம்ப பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கோம் செகண்ட் ஃப்ளோர். அவங்களே என் செல்லக்கிளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். மம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துருவாங்க. நானும் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டோம் கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயர்க்கோ பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ மம்மியும் அவங்க சித்தியும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் சைஸ் பார்த்து எடுத்துன்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சது ஷாப்பிங் எல்லாமே. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச அளவுக்கு கைண்ட்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஃபெஸ்டிவல் இஸ் ஆல் அபவுட் ஸ்ப்ரெடிங் கைண்ட்னஸ். ஸோ டேடி எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காரு, ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் இட் காஸ்ட் நத்திங் அப்படின்வாரு. சொல்றது மட்டும் இல்லை, அவர் அந்த மாதிரி வாழ்ந்துவார். ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் அவ்வளோதான். அதையே இழுத்து மூடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நாங்கள் கிளம்புறோம். என்னப்பா நல்லா இல்லையா மகா? சரி வேற வாங்கி தரேன் மாமா, வேற வாங்கி தராங்க.